வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி டெட் ஆஃப் வின்டர். இந்த படம் 2025ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ இது லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. பேசிக் ஸ்டோரி ஸ்பாய்லர் இல்லாம இந்த கதை முழுக்க பார்ப் சொரென்சன்ங்கிற ஒரு விடோட் லேடியை சுத்தி தான் போகுது. தன்னோட புருஷன் இறந்த சோகத்துல இருக்கிற பார்ப் அவரோட கடைசி ஆசைப்படி அவரோட சாம்பல மினசோட்டால இருக்கிற ஒரு ரிமோட் லேட்ல கரைக்க தனியா பயணம் பண்றாங்க. ஆனா பாவம், வழியில ஒரு பயங்கரமான பனி புயல் காரணமா தப்பா ஒரு சின்ன கேபின் கிட்ட நிக்க வேண்டி வருது. அங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஒரு சைக்கோ ஜோடி பர்பிள் லேடியும் கேமோ ஜாக்கெட்டும் ஒரு டீனேஜ் பொண்ணை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பனி மலையில ஃபோன் சிக்னல்ஸ் கிடையாது, யாரோட உதவியும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல பார்ப் தன்னோட உயிரை பணயம் வச்சு அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துனாங்க? அசல் அந்த ஜோடி ஏன் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணாங்க? இதுதான் இந்த மூவியோட மெயின் பாயிண்ட். மூவி ரிவ்யூ. கதைன்னு பார்த்தா இது ஒரு ரெகுலர் சர்வைவல் த்ரில்லர் மாதிரி தெரியலாம், ஆனா எக்ஸிகியூஷன் மட்டும் செம்ம கிரிப்பிங்கா இருக்கு. இந்த படத்தோட மெயின் பில்லர் எம்மா தாம்சன். அந்த வயசுல அவங்க காட்டின ஆக்டிங், அந்த அயர்வு, அந்த போராட்டம் எல்லாமே நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப். அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு ஃபீமேல் ரேம்போ மாதிரி தோணுது. இன்னும் வில்லனா நடிச்ச ஜூடி கிரீர் கூட தலை தெறிக்க ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க பனில நடக்கிறதுனால லொகேஷன்ஸ் பார்க்க த்ரில்லிங்கா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட டென்ஷனை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டா எட்ஜ் ஆஃப் த சீட் டென்ஷனோட போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு 15-20 நிமிஷம் கதை கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அது இல்லாம இருந்தா இன்னும் கிறிஸ்பா இருந்திருக்கும். சின்ன வார்னிங், ஃபேமிலியோட பார்க்கலாம், ஆனா படத்துல ஒரு 10-15 செகண்ட் சீன் மட்டும் கொஞ்சம் சங்கடமா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓவரால் வெர்டிக்ட், உங்களுக்கு சர்வைவல் த்ரில்லர்ஸ் இல்ல ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் பிடிக்கும்னா இந்த மூவியை கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். எம்மா தாம்சன் பர்ஃபார்மன்ஸ்க்காக வாச்சு இந்த சினிமாவை பார்க்கணும். ரொட்டீன் ஸ்டோரினாலும் மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ். நீங்க இந்த படம் பார்த்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கனெக்ஷன் இப்படியே தொடர நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மறுபடியும் பார்ப்போம். அதுவரை டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.